أخرج منها ماءها ومرعاها والجبال أرساها. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினமும் ஒரு செய்தியை சொல்லி வரோம்ல, அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த மலைகளை பற்றி பார்ப்போம். அதாவது இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் மார்க்கம் என்பதற்கு சான்றாக நிறைய விஷயங்களை அல்லாஹ் திருக்குரான் மூலியமாக நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட இந்த திருக்குரான் மூலமா சொல்றான். அதுல இருந்து நம்ம என்ன வழங்க முடியும்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் என்பதையும் இந்த குரான் அல்லாஹுவின் வேதம் என்பதையும் தெளிவா நம்ம விளங்கிக் கொள்ள முடியுங்க. அதுல 79, 30 குரானுடைய 79 அத்தியாயம் 30 நல்லா சொல்லணும்னா, அஹ்ரஜமின் ஜமாஹா வஹாஹா வஜிபால அஸ்ஹாஹா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்னன்னா, இந்த நம்ம இந்த மலைகள் இருக்குல்ல, இந்த மலைகள் எந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு என்பதுனா, பூமிக்கு முளைகளாக அமைக்கப்பட்டிருக்குது என்பதை சொல்றான். அது நம்ம இந்த காலத்து அறிவியல் அறிஞர்கள் ஆய்வு செய்யும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமி எப்படி சுழலும் போது அது எப்படி சிதறாம இருக்கு என்பதை ஆய்வுக்கு எடுத்து கொடுக்கும் போது, பூமிக்கு மேல உள்ள பொருள் இருக்குல்ல, அது நிறை கம்மியாகவும் அடியில உள்ள பொருள் நிறை ஜாஸ்தியாகவும் இருக்குது. பொதுவா மேல உள்ள பொருள் நிறை ஜாஸ்தியா இருந்து அடியில உள்ள பொருள் நிறை அதிகமா இருந்தா கூட ஒரு சுழலும் தன்மை ஏற்பட்டுவிடும், ஏன்னா அழுத்துறதுனால. ஆனா அந்த மாதிரி அழுத்தம் இந்த பூமிக்கு உள்ள மேல உள்ள லேயர்ஸ் வெயிட் கம்மியாகவும் அடியில உள்ள லேயர்ஸ் வெயிட் ஜாஸ்தியாகவும் இருக்குது. அப்ப எப்படி பூமி சுத்துது அப்படின்னு ஆய்வு செய்த அறிஞர்கள் இந்த மலை இருக்குல்ல, மலை ஆய்வு செய்யறாங்க. இந்த மலை எந்த அளவு இருக்குதுன்னா, மலையோட உயரம் எந்த அளவோ அதே அளவு கீழேயும் மலை மாதிரி ஒரு பாறை படிவங்கள் படர்ந்து கிடப்பதாக சொல்றான். அதை எப்படி எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு அதுல நிறை ஜாஸ்தியான நிறை கம்மியான பொருள் மேலையும் நிறை கூடுதல் பொருள் கீழே வச்சுக்கிட்டோம்னா, அதை சுழல விட்டோம்னா அது செதறி போகுங்க. செதறாம இருக்கு என்ன செய்யணும்னா, இந்த அப்பச்சி எல்லாம் ஆப்பு வைப்பாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு இடத்துகள்லையும் வைத்து விட்டோம்னா அது நம்ம அசையாம தான் அது போகும். அப்படிதான் இன்னும் சொல்லப்பட எந்த அளவு சொல்றாங்கன்னா, அந்த அந்த ஆப்பு இருக்குல்ல, அந்த ஆப்பு அடியில வரைக்கும் போய் பிடிச்சு நிக்குது. மனிதன் பொதுவா அவன் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னா, அல்லாஹ் குரான்ல இந்த மலையின் ஆழம் வரை உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்றான்ல. அது அறிவியல் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, மனிதன் பூமிக்கு உள்ள போனது 11 கிலோமீட்டருங்க. அந்த 11 கிலோமீட்டரு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, பூமியை ஒரு ஆப்பிளா கற்பனை செய்து கொண்டு அந்த ஆப்பிள்ல துளையிட்டால் அதன் தோல் அளவு கூட மனிதன் உள்ள போகாம இருக்குன்றது நம்ம சொல்ல முடியுது. அப்படிப்பட்ட பூமியில அப்படி சிதறாம சுழண்டுகிட்டு காரணம் முளையாக நிறுவப்பட்ட இந்த மலைகள் தான் என்பதை அறிவியல் ஆய்வாளர்கள் இப்ப சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம என்ன விளங்கணும்னா, 1400 வருடங்களுக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத நபிகள் நாயகத்திற்கு வழங்கப்பட்ட இந்த குரான்ல இறைவன் சொல்வதனால் இந்த காலத்து அறிவு அந்த காலத்துல இல்லாத காலத்துல இறைவனை தவிர, படைத்த இறைவனை தவிர இதை யாரால் சொல்ல முடியும் என்பதை நம்ம விளங்கி கொண்டு, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுவின் மார்க்கம் தான் என்பதையும், இந்த குரான் இறைவனிடமிருந்து நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்டது என்பதையும், நபிகள் நாயகம் தன் கையில மடியில போட்டு இந்த குரானை பேசவில்லை என்பதையும் தெளிவாக விளங்கி கொண்டு, நம் நம்பிக்கையும் பலப்படுத்தி கொண்டு, பிறருக்கும் இஸ்லாத்தை எடுத்து கூறும் நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.